வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை. தயிர் சாதமாக இருக்கட்டும், லெமன் ரைஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா ரைஸ் வெரைட்டிகளுக்கு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ஒரு அருமையான காம்பினேஷன். செய்கிறது ரொம்ப சுலபந்தாங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி 4 பேருக்கு தேவையான அளவு சமைக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம், ஜீரகம் 2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு 2 பல், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா. உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ. உருளைக்கிழங்கை சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். பூண்டை உரலில் போட்டு கொஞ்சம் நச்சு வச்சுக்கோங்க. இப்போ தவா நல்லா சூடாயிடுச்சு. இது கூட 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூட கடுகு, உளுத்தம் பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நச்சு வச்ச பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு இப்போ நம்ம சேர்த்துடலாம். இதை இப்போ நம்ம வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் இதை வதக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தயிர் சாதம் கூடலாம் காம்பினேஷனில் சேர்த்து சாப்பிடும்போது காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இதையும் நல்லா கலந்துக்கலாம். எல்லா பக்கமும் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு. இப்போலேருந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். உருளைக்கிழங்கோட மசாலா நல்லா சேர்ந்து அது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்த்து வேக வைக்க போகிறது கிடையாது. அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ அவசரமாக சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் தண்ணி தெளித்து கூட சமைச்சிக்கலாம். ஏன்னா இதில் பொட்டேட்டோ வேகிறது தான் நமக்கு டைம். எந்த அரைக்கிற வேலையும் இதில் நமக்கு கிடையாது. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க இது. அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சாங்கிறத இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்காலேயோ இல்லை ஒரு கத்தியாலேயோ குத்தி பாருங்கள். இப்போது நம்ம உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. நம்மளோட சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்கு நமக்கு எண்ணெய் கூட அதிகமாக தேவைப்படல. ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.